சீனிவாசன் அவர்களை, துறை செயலாளர் ராஜேந்திரன் அவர்களை, தமிழரசு வக்கீல் அவர்களை, ஜெயகாந்த் அவர்களை, ரமேஷ் அவர்களை, கருணை அவர்களை, சசிகுமார் அவர்களை, கேட்டை அவர்களை, முன்னாள் கவுன்சிலர் செங்காலன் அவர்களை, சுஜிகுமார் அவர்களை, பாலகிருஷ்ணன் அவர்களை, திரு நாகலிங்கம் அவர்களை, டி பொன்னன் அவர்களை, அச்சரப்பண்ணம் மூர்த்தி அவர்களை, அச்சரப்பண்ணம் பாத்திமா அவர்களை, அச்சரப்பண்ணம் குமார் அவர்களை, ரமேஷ் வக்கீல் அவர்களே, அதே போன்று தரணி என் பரத் அவர்களே, அதே போன்று சசிகுமார் கனிகா அவர்களே, முல்லை அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் முல்லை அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் செங்கல்ரான் அவர்களே, சூரியகுமார் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்சுந்தரம் அவர்களே, ஏழுமலையன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, கொம்பன் திட்டங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நானும் பொன்ராஜா போன்றவர்கள்லாம் இருந்த போது நாங்கள் கொண்டாடின திட்டங்கள் தான் இன்னைக்கு இருக்குது. இது புதுசாக எவ்வளோ வந்து திட்டத்தை கொண்டாடல, நம்ம கொண்டாடுற திட்டத்தை திறந்தா இதுதான் அவங்க வேலை. இது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடக்குதுன்னா திமுக ஆட்சி தான். அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களை விரட்டி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் வருங்காலத்தில் புரட்சித்துறை அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும். நாம் அனைவரும் உறுதியாக நன்றி எல்லாருக்கும்.